வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இன்றைக்கி ஒரு கல்யாணத்துக்கு போகலாம், பல கல்யாணத்துக்கு போகலாம். திருக்கடையூர் கோவில் வாசலில் இப்போ நம்ம நிற்கிறோம். இங்கே ஒரு கல்யாணத்துக்காக வந்திருக்கோம். பாருங்கள் என்ன அழகாக நாதஸ்வரம் வாசிக்கிறாங்க பாருங்கள். அந்த மங்கள இசையோட அந்த கல்யாண மண்டபத்தை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ரொம்ப அருமையான ஒரு மண்டபம், பெரிய மண்டபம், ரொம்ப அருமையாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. விருந்தினர்கள் வந்த வண்ணமாக இருக்காங்க. பார்த்தா யாரும் இல்லாத மாதிரி இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹால் ரொம்பிடுச்சு. உட்கார கூட இடம் இல்லாமல் நின்றுட்டு பார்த்தவங்களாம் உண்டு. அருமையான ஒரு திருமணத்துக்கு நாம் வந்திருக்கோம். உறவினர் திருமணம், மணமக்களை வாழ்த்துவோம். இப்போ நேராக நம்ம திருக்கடையூர் கோவில் வாசலுக்கு வந்துட்டோம். மறுபடியும் இங்கே பாருங்கள், மக்கள் என்ன ஆர்வமாக வந்துட்டுருக்காங்கன்னு பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை பொழுது எல்லாம் பயங்கரமான ஒரு கூட்டம். எங்கே பார்த்தாலும் மனிதர்கள் மனிதர்கள் மனிதர்கள், பக்தர்கள், பக்த கோடிகள் கோவிலை நோக்கி படையெடுக்கிறார்கள். அந்த கோவில் பாருங்கள் அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. அந்த கோபுரங்கள் இருக்க சிற்பங்களாகட்டும், மற்ற அந்த சுவற்றிலே மேல் சுவற்றிலே உள்ள வண்ணப்பூச்சுகளாகட்டும், எல்லாமே கண்ணை கவரும் விதமாக அற்புதமாக அமைந்துள்ளது. ஏகப்பட்ட கோபுரங்களும் இருக்கின்றன உள்ளே. அனைத்தும் பார்க்க பார்க்க பரவசம்தான். அபிராமி அம்பாள் துலாபாரம் என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். அங்கே இடக்கு எடை நாம் எதை வேண்டினோமோ அதை கொடுக்கும் அந்த இடம்தான் துலாபாரம். 60ஆம் கல்யாணங்களும் 80ஆம் கல்யாணங்களும் ஏகப்பட்ட வகையில் நடந்து கொண்டிருக்கின்றன. எங்கு நோக்கினும் கூட்டம் கூட்டமாய் மக்கள். ஆஹா, என்ன ஒரு அற்புதமான காட்சி பாருங்கள். அட, இந்த திருமணத்திற்கு நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் கூட வந்திருக்காங்க போல இருக்கே. அங்கே பாருங்கள், அவங்க என்ன ஜம்முன்னு வந்திருக்காங்க பாருங்கள். ஆஹா, பார்க்க பார்க்க பரவசமாக இருக்கியா. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் அந்த மணமகன், அந்த திருமண சடங்குகள், மணமகள், பெற்றோர்கள், மற்றோர்கள் அப்படின்னு அந்த இடமே பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியினுடைய உச்சத்தில் இருந்தது. மொத்தத்தில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லலாம். இங்கே பாருங்கள், அம்பா நம்மளுக்கு எப்படி அருளை வாரி வழங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். நல்லா பாருங்கள், பாட்டை கவனிங்க. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும், பூங்குழலாள் அபிராமிகளை கண்களே. அடேங்கப்பா, என்னெல்லாம் கொடுக்குறாங்க அம்மா. பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து கேட்டால் தான் அதெல்லாம் கிடைக்கும். இருக்கும் இடம் விட்டு இல்லாத இடம் தேடிங்கிற மாதிரி நாம் எங்கேயோ சுற்றிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அதனால் நமது பாரம்பரியமான திருக்கோயில்களுக்கு செல்வோம். அங்கு கடவுளை வழிபடுவோம், வணங்குவோம். வேண்டுவது கூட என்னுடைய அகராதிகள் கிடையாது. சென்றாலே போதும், சிறப்பான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கடவுள் வழங்குவார்கள். இதை புரிந்தவர்கள்தான் செல்ல முடியும். புரியாதவர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. புரிய முயற்சி செய்யலாமே நீங்களும், இல்லையா? முயற்சி செய்து பாருங்கள். சென்றவர்களுடைய நிலைமையை கேளுங்கள், நீங்களே பாருங்கள், பிறகு முடிவெடுங்கள். இங்கே பாருங்கள், 60ஆம் கல்யாண கோஷ்டிகள் எப்படி கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கின்றன. மேள தாளங்கள் முழங்க அவர்கள் சீர்வரிசை கொண்டு அங்கு மணமக்களை, வயதான மணமக்களை 60ஆம் கல்யாணம் என்ற 2வது கல்யாணத்திற்கு தயார் செய்து அழைத்து கொண்டு வரும் அந்த அற்புத காட்சியை பாருங்கள். ஆஹா, எங்கு திரும்பினும் அதே தான். எல்லா மேல் சுவற்றிலுமே அந்த பூச்சுக்கள், அந்த கோலங்கள் மிக அருமை. இங்கே பாருங்கள், கஜராஜன் ஆசீர்வாதம் வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். இந்த அம்மாவுக்கு பாருங்கள் என்ன ஒரு சந்தோஷம். ஆசி கிடைத்த மகிழ்ச்சியில் எவ்வளவு வேகமாக செல்கிறார்கள். அதுதான் நம்பிக்கை என்பது. அந்த யானை கொடுப்பதல்ல ஆசி, ஆண்டவன் யானை ரூபத்திலே கொடுப்பதுதான் ஆசி. அதை கிடைத்தவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக நம்பிக்கையோடு செல்கிறார்கள். இந்த நம்பிக்கை ஒன்றுடன் வேகமாக செல்லும் பொழுது அவர்கள் செல்லும் காரியம் நிச்சயமாக ஜெயமாகும். இதுதான் அதில் உள்ள சூட்சுமம். ஒவ்வொரு முறையும் கடவுள் கைப்பிடித்து கொண்டு வந்து நம்மளை அழைத்து கொண்டு வந்து விடமாட்டார். அதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். தெய்வம் மனுஷ ரூபேனாம் என்று சொல்வார்கள். அதுபோல யாரோ ஒருவர் நமக்கு உதவி செய்ய வருவார்.
நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இதுகாரும் உடன் வந்து பயணித்து அனைத்தையும் கண்டு களித்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிங்க, வணக்கங்க. நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர்.